இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 6 மாதங்கள் கர்த்தர் நம்ம நடத்தி வந்து இந்த 7வது மாதத்தை கடக்க நம்மளை உதவி செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நம்மளை நடத்தி இருக்கிறார். அழகான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்த வசனம் சொல்லப்படுகிறது. மரணம் பரியந்தம் நம்மை நடத்துவாராம். ஒவ்வொரு நொடியும் அவர் நம்ம கூட தான் இருப்பாராம். 24 மணி நேரமும் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா யூதர் ராஜசிங்க தான். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், என்னோட ஷார்ட்ஸில் நான் பேசியிருப்பேன். நம்ம கூட இருந்து நம்ம வழிநடத்துகிற தேவன் ஒருத்தர் அந்த யூதர் ராஜசிங்கன் தான். அதே போல் இந்த மாதத்தையும் கர்த்தர் உங்களோட கூட இருந்து கையின் பிரயாசங்கள், உங்களோட வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாக நடத்த போகிறார். இந்த நாள் உங்கள் படிப்பின் காரியங்கள், நீங்கள் இந்த நாளை இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க, இந்த மாதத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறாரா? உங்கள் கையை விடவே மாட்டார். ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர், யோசேப்புக்கு வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர், மோசேக்கு வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் இந்த நாளில் வாக்குறுதி கொடுக்கிறார். மரணம் பரியந்தமும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு செகண்ட் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? அப்பா, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். பிள்ளைகளோட ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை நீங்கள் வழிநடத்துங்க. பெரிய காரியம் நீங்கள் செய்யுங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் வழிநடத்துவீராக. இந்த மாதத்தில் பிள்ளைகள் எடுக்கிற காரியங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து போக்கி வரத்தி ஆசுவத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருங்கப்பா. சுற்றிலும் வேலை எடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் எடுக்கிற நல்ல காரியங்கள், பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் பக்க பலமாய் இருந்து நீங்கள் உதவி செய்வீராக. விசேஷ ஞானங்களை கொடுத்து நீங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. இந்த மாதம் பிள்ளைகளை சாட்சியாக நீங்கள் நிறுத்துவீராக. எந்த இடத்துல பிள்ளைகள் வெக்கப்பட்டு நிற்கிறார்களோ அந்த இடத்துல பிள்ளைகளோட தலையை நிமிர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட கரத்தில், ஓங்கிய புயத்தின் கரத்தில் அன்பு பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.